ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்ட உடனேயும் இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இது கூடவே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஒரு பெரிய கேரட்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 7 பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த காய்கறிகள்லாம் நல்லா வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இந்த மூடி வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதில் உள்ள தண்ணியும் நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம வதக்கின காய்கறிகளை இட்லி மாவில் சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஹீட்டான பிறகு இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் மாவு ஊற்றிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா பொன்னிறமான பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.